ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் இந்த வகுப்பில் கேந்திரம் என்றால் என்ன, கேந்திர ஸ்தானங்கள் எவை எவை, கேந்திரங்களை வைத்து எவ்வாறு ஒரு ஜாதகத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்வது என்பதை பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த திருக்குறள் என்றாலும் சரி, என்ற ஒரு இதிகாசம் எடுத்துக்கொண்டாலும் சரி, 4 விஷயங்கள் ஒரு பிறவிக்கும் அடிப்படை என்று கூறப்படுகிறது. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் உண்டு, ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கையும் உண்டு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பதை, தர்மம், அர்த்தம் என்றால் பொருள். தர்மம்னா நமக்கு தெரியும், எந்த ஒரு பிரதிபாலனும் பாராமல் பிறருக்கு செய்வது. கர்மம் என்றால் அர்த்தம், அர்த்தம் என்றால் பொருள். இங்கு கர்மம் என்ற வார்த்தையில் நாம் பயன்படுத்துகிறோம். பொருள் சம்பாதிப்பதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒன்று சம்பாதிப்பதற்காகவோ, பொருளோ புகழோ சம்பாதிப்பதற்காகவோ நாம் செய்யும் செயல்பாடுகளை கர்மம் என்றும், இதனை நம்ம சமஸ்கிருத வார்த்தையிலோ அல்லது திருக்குறள் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அர்த்தம் என்று எடுத்துக்கொள்வோம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்ற 4 விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். இதில் அர்த்தம் என்பது பொருள் ஈட்டுதல் அல்லது அருள் ஈட்டுதல், ஏதேனும் ஒன்று சம்பாதித்தல், ஒரு செயல் செய்து அதன் மூலம் பலன் பெறுதல் என்பதை கர்மம் என்று கூறுவார். கர்மம். அடுத்தது 3வது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதில் 3வதாக இருப்பது காமம் அல்லது இன்பம் துய்த்தல் என்று பொருள். ரொம்ப பேர் காமம்னாலே தவறாக நினைத்து விடுகிறார்கள். இது ஏதேனும் ஒரு வகையில் இன்பம் துய்த்தல். உணவு சாப்பிடுவதிலும் இன்பம் துய்த்தல் இருக்கும், உறங்குவதிலும் இன்பம் துய்த்தல் இருக்கும், பயணிப்பதிலும் இன்பம் துய்த்தல் இருக்கும். இங்கு அந்த பொருளில் நாம் காமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்பத்தை உணர்தல். 4வது மோட்ச கதைக்கு செல்லுதல், ஒரு வாழ்க்கையை முடிவு பெற வைத்தல். இந்த 4ம் மற்ற 12 ராசிகளுக்கும் ஒரே நேர்கோட்டில் மீண்டும் மீண்டும் வரும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். முதல் 4 வீடுகள் திருப்பி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அடுத்த 4 வீடுகள் திரும்பி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அதாவது தர்மம், கர்மம், இன்பம், மோட்சம் என்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 12 வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நாம் அடிப்படை ஜோதிடத்தில் முன்பே பார்த்தோம், ஒவ்வொரு ராசிக்கும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று உண்டு. நான் இதற்கு கூட ஒரு ஷார்ட்கட் நம்ம பேசணும். ஃப்ளா என்று சொல்லுவோம். FLAW, ஃப்ளா. ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர். அந்த ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஆர்டர்ல வரணும்னு. நெருப்பு, நிலம், காற்று, நீர். அது அப்படியே திரும்பி திரும்பி 12 வீடுகளுக்கும் பிரிக்கப்பட்டுள்ளது, ஒரே நேர்கோட்டில் பிரிக்கப்பட்டுள்ளது. நாம் இதை அடிப்படையாக வைத்து இந்த கேந்திர ஸ்தானங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கேந்திர ஸ்தானங்கள் என்றால் என்ன? கேந்திரம் என்றால் என்ன? கேந்திரம் என்பது ஒரு வீட்டுக்குடைய 4 பக்க பலமான தூண்கள் என்று அர்த்தம். ஒரு பிறவியின், ஒரு ஜனனத்தின், ஒருவருடைய வாழ்க்கையின் தூக்கி எழுப்பக்கூடிய 4 தூண்கள் பெயர் கேந்திரம். அந்த கேந்திர ஸ்தானங்கள் என்றால் அந்த 4 ராசி கட்டங்களை கேந்திர ஸ்தானங்கள் என்று கூறுவோம். அதாவது முதல் வீடு, முதல் ராசி கட்டம், அதாவது லக்னம் என்று குறிக்கப்பட்டுள்ள முதல் வீடு, லக்னத்திலிருந்து 4வது வீடு, அடுத்து லக்னத்திலிருந்து 7வது வீடு, லக்னத்திலிருந்து 10வது வீடு. ஆக இந்த கேந்திர ஸ்தானங்கள் எனப்படுவது 1, 4, 7, 10. உதாரணத்துக்கு இந்த கட்டத்தை எடுத்துக்குவோம், காலபுருஷ ராசிகள் என்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த கட்டத்தை எடுத்துக்குவோம். இதே ஒருத்தருடைய ஜாதகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேச ராசி இல்ல லக்னம் இருக்கு, அப்ப மேச லக்னத்துல அவர் பிறந்திருக்காரு. மேச ராசியில் சூரியன் ஒளிப்படும் பொழுது அவருடைய ஜனனம் எடுத்திருக்காரு, அதனால மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்ப மேசம் 1வது வீடு, 4வது வீடு கடகம். 1, 2, 3, 4 கடகம் எண்ணி பார்த்தோம்னா கடகம்னு வரும். அங்க இருந்து மேசத்திலிருந்து 7வது வீடு துலாம், 10வது வீடு மகரம். இதுதான் 1, 4, 7, 10. இதுதான் கேந்திர ஸ்தானங்கள், ஒரு வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய 4 தூண்கள் என்று கூறலாம். இப்ப இந்த 4 பார்த்தோம்னா இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிற 4மே கவர் ஆயிரும்.
1வது வீடு தர்மம், 4வது வீடு மோட்சம், 7வது வீடு இன்பம் காமம், 10வது வீடு கர்மம் தொழில். அதாவது பொருள் ஈட்டுதல், அர்த்தம் காமம், கர்மம் அர்த்தம் என்ற பொருளில் உண்டு. சோ நீங்க எந்த வீட்டை லக்னமாக எடுத்தாலும் இந்த 4 தர்ம அர்த்த காமம் மோட்சமும் கவர் ஆகிரும், இந்த கேந்திரத்துல கவர் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம்னு எடுத்துக்குவோம். மிதுன லக்னம் வந்து என்ன இருக்கு? இன்பம், அதாவது காமம்ங்கிறதுல இருக்கு. அங்க இருந்து 4வது வீடு பார்த்தோம்னா 1, 2, 3, 4 வந்து கன்னிங்கிறது 4வது வீடு, அதுக்கு கர்மம். அங்க இருந்து மிதுனத்துல இருந்து 7வது வீடு கவுண்ட் பண்ணோம்னா 7வது வீடு தனுசு, தனுசுக்கு தர்மம். 10வது வீடு மோட்சம், மீனம் தான் 10வது வீடு, அதுக்கு மோட்சம். ஆனா நீங்க எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த 4 கேந்திர வீடுகளுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சரியாக வரும். அதே போல் இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீரும் சரியாக வரும். ஒருத்தர் கடக லக்னத்துல பிறந்திருக்காருன்னா மோட்சத்தை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்காரு. முதல் வீடு மோட்சம், 4வது வீடு இன்பம், 7வது வீடு கர்மம், 10வது வீடு தர்மம். இந்த தூண்களை எடுத்து அவர் பிறந்துள்ளார். பிறக்கும் பொழுது நீர், அதாவது லக்னம், சுகம் அனுபவிக்கும் பொழுது காற்று, வேலை கர்மம் செய்யும் போது 7ஆம் இடம் கர்மம் செய்யும் பொழுது நிலம், தர்மம் செய்யும் பொழுது நெருப்பு. இதைதான் கேந்திர ஸ்தானங்கள் என்று கூறுவோம். இதனை விஷ்ணு ஸ்தானம் என்று கூறுவார். கேந்திர ஸ்தானங்களை விஷ்ணு ஸ்தானம் என்று கூறுவார். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப மீன லக்னம்னு எடுத்துக்கோம். மீன லக்னம் என்பது மோட்சம், நீர், மோட்ச கதிக்காக பிறந்துள்ளார், நீர் அடிப்படையாக வைத்து பிறந்துள்ளார். அவர் சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு 4ஆம் இடம் இன்பம், காற்றின் மூலமாக இன்பம் தூய்ப்பவர். கர்மம் நிலம், நிலம் மூலமாக அவருடைய வேணுங்கிற, அவர் வாழ்நாளில் வேணுங்கிற பொருட்களை ஈட்டுபவர். கர்மம் நிலம் மூலமாக. நெருப்பின் மூலமாக தர்மத்தை மேற்கொள்பவர். இவ்வாறு நாம் கூறலாம். இது 10வது வீடு தர்மம். 1, 4, 7, 10. மீனம் லக்னமாக எடுத்துக்கொண்டால் மிதுனம் 4ஆம் வீடு, கன்னி 7ஆம் வீடு, 10ஆம் வீடு தனுசு. இதுதான் கேந்திர ஸ்தானங்கள் என்று கூறப்படுவது. இது அனைத்து வீடுகளுக்கும் முக்கியம். இது வந்து 1வது பாவம், 4வது பாவம், 7வது பாவம், 10வது பாவம் மட்டுமல்ல, 12 பாவத்திற்கும் இந்த 4 வீடுகள் முக்கியம். உதாரணத்திற்கு குடும்பத்திற்குன்னு பாக்குறப்ப, குடும்பத்திற்கு 4 தூண் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்ப, குடும்பத்துக்கான பாவம் எது? நம்ம 12 பாவகத்துக்கும் முன்னாடி விளக்கம் பார்த்திருக்கோம். குடும்பத்திற்கான பாவகம் வந்து 2ஆம் வீடு. இப்ப 2ஆம் வீட்டை முதன்மை வீடாக கொண்டு 2ஆம் வீட்டிலிருந்து 1, 2, 3, 4 என்று 4வது கட்டத்தில் பார்த்தால் அது 4வது வீடு. திருப்பி 2ஆம் வீட்டிலிருந்து 7 கட்டங்கள் எண்ணினால் அது 7வது வீடு. 2ஆம் வீட்டிலிருந்து 10வது கட்டம் 10வது வீடு. இது குடும்பத்துக்கான கேந்திர ஸ்தானம், பலத்தை நிர்ணயிக்கும் ஸ்தானம். அதே மாதிரி 3வது வீடு சகோதரர்களுடைய கேந்திர ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3வது வீட்டை லக்னமாக, அதாவது முதல் வீடாக கொண்டு, எப்பவுமே லக்னம் தான் முதல் வீடு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்ற வரேன்னா, இந்த கேந்திர ஸ்தானங்கள் என்பது 12 வீடுகளுக்கும் பொருந்தும். அந்தந்த வீடுகளுக்குரிய உறவு முறை அல்லது அந்தந்த வீடுகளுக்குரிய காரகத்துவத்திற்கு ஏற்றவாறு அதற்கான பலத்தினை ஆய்வு செய்வதற்கு அந்த வீட்டுக்குரிய கேந்திர ஸ்தானங்களை நாம் ஆராயலாம். இப்ப சகோதரருக்கான கேந்திர ஸ்தானம், ஒருத்தர் ஜாதகத்துல அவருடைய சகோதரருக்கான வாழ்க்கை எவ்வாறு வலிமை பெற்றுள்ளது என்று பார்ப்பதற்கு 3ஆம் இடத்தை 1ஆம் இடமாக கொண்டு அங்கிருந்து 4 வீடுகள், 7வது வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு ஆகிய வீடுகள் கேந்திர ஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப 1ஆம் இடம் என்பது லக்ன கேந்திரம் என்று கூற வேண்டும். லக்ன கேந்திரம். 4ஆம் வீடு வந்து சதுர்த்த கேந்திரம் என்றும் சுப கேந்திரம் என்றும் கூறுவோம். 7ஆம் வீடு சப்தம கேந்திரம். சப்தம கேந்திரம் 7வது வீடு, சப்தம என்றால் 7. 10வது வீடு வந்து தசம கேந்திரம் என்று நாம் ஜோதிட வழக்கில் கூறுவதுண்டு.
இது லக்னம் எங்க இருக்கோ அதான் லக்ன கேந்திரம். அங்க இருந்து 4வது வீடு சதுர்த்த கேந்திரம் அல்லது சுக கேந்திரம். அங்கிருந்து லக்னத்திலிருந்து 7வது வீடு சப்தம கேந்திரம், கலத்திர கேந்திரம். 10வது வீடு லக்னத்திலிருந்து 10வது வீடு தசம கேந்திரம் அல்லது கர்மத்திற்குரிய கேந்திரம். 10ஆம் ஸ்தானம் கர்மஸ்தானம். ஆக இதுவே கேந்திர ஸ்தானங்கள். நாம் இதற்கு முன்பே நாம் ஒவ்வொரு ராசிக்கும் உடல் உறுப்புகளோட சம்பந்தப்படுத்தி ஒரு வகுப்பில் பார்த்தோம். முதல் காலபுருஷன் சக்கரம் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு லக்னம் வந்து மேசம் தான். மேசம் தலை என்றும், ரிஷபம் முகம் என்றும், மிதுனம் கழுத்து என்றும், கடகம் மார்பு என்றும், சிம்மம் மேல் வயிறு, கன்னி அடிவயிறு, துலாம் மூட்டுக்கள் இடை பகுதி, விருச்சிகம் மர்ம உறுப்பு, தனுசு தொடைகள், மகரம் முழங்கால்கள், கும்பம் கணுக்கால், மீனம் பாதம் என்று 12 வீடுகளுக்கும் 12 உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது லக்ன பாவம் எங்கு அமர்கிறதோ அதுதான் முதல் வீடு, அதுதான் தலை. லக்ன பாவத்துக்கு 2ஆம் பாவகம் முகம், 3ஆம் பாவகம் கழுத்து. இது காலபுருஷனுக்கு மேசத்துல இருந்து பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கடக லக்னம்னு எடுத்துக்குவோம். கடக லக்னம் தான் தலை. கடகம் இருக்கிற இடத்துல தலை, அடுத்து சிம்மம் இருக்கிற இடத்துல முகம், அடுத்து கன்னி இருக்கிற இடத்துல கழுத்து. அந்த மாதிரி அந்த ஆர்டர்ல முதல் வீடு தலை, 2ஆம் வீடு முகம், 3ஆம் வீடு கழுத்து, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இதுல எதுக்கு நான் இது அவ்வளவு சொல்றேன்னா, அது உதாரணத்துக்காண்டி எடுத்துக்கொள்றேன் இந்த கேந்திரங்கள் எவ்வாறு பலம் சேர்க்கிறது என்று. இப்ப முதல் வீடு தலை, 4வது வீடு மார்பு, 7வது வீடு மூட்டு இடை, 10வது வீடு முழங்கால். இந்த 4மே நல்லா இருந்தாலும் ஒருத்தர் நேரா நிக்கவே முடியும் இல்லையா? தலை, மார்பு, மூட்டுக்கள் மற்றும் இடைகள், இந்த ஜாயினிங் பிளேஸ், 10வது வீடு முழங்கால். இந்த 4 நல்லா இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் நிக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு ஜாதகர் அவர் வாழ்நாளில் எழுந்து நிற்பதற்கு இந்த 4 ஸ்தானங்கள் கை கொடுக்கிறது. இந்த 4 ஸ்தானங்கள் அவர் ஜாதகரின் வலிமையை அவருடைய வாழ்நாளில் எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த 4 ஸ்தானங்களில் பாவ கிரகம் இருந்தால் அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கேந்திரங்களில் பாவ கிரகங்களுக்கு பலம் அதிகம். பாவ கிரகங்கள்னா செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன், தேய்பிறை சந்திரன், பாவருடன் சேர்ந்த புதனாக எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கெல்லாம் இந்த கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் பலம் அதிகம். பொதுவாகவே எந்த வீடுகள கிரகம் இருக்கோ இல்லையா, இந்த கேந்திர ஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் நல்லது. இந்த ஜாதகர் நல்ல பலம் பொருந்தியவராக இருப்பார். இதுதான் கேந்திரத்துக்கான முக்கியத்துவம். ஜாதகர் 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்வார் என்று ஜாதகத்தில் உண்டு. ஆனால் அவர் வலிமையுடன் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நின்று அவர் வாழ்க்கையை நடத்துவாரா என்றால் அதற்கு இந்த கேந்திரஸ்தானம் பயன்படும். இல்ல, அவர் பிறந்ததுல இருந்தே யாரையோ சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருப்பாரு, யாரையாவது சார்ந்துதான் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று இருந்தால் கேந்திரஸ்தானங்கள் பலவீனப்பட்டு இருக்கும். கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பதோ அல்லது கேந்திர ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறும் கிரகம் மறைவு ஆகியிருப்பதோ பல்வேறு கோளாறுகளும் பார்க்கலாம். அது கேந்திரஸ்தானம் என்பது மிகவும் முக்கியம். இது லக்ன கேந்திரம், சதுர்த்த கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம் என்று லக்னத்திற்கும் அதே போல் ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ப உள்ள காரகத்திற்கும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணம், ஒருத்தருடைய குழந்தைகள், குழந்தைகள் அவருடைய வாழ்நாளில் சொந்த காலில் நிற்பார்களா, தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துவார்களா, யாரையும் சார்ந்திருக்காமல் அவருடைய வாழ்க்கை நடக்குமா என்பதை பார்ப்பதற்கு இந்த ஜாதகருடைய புத்திர ஸ்தானத்தினை 1ஆம் இடமாக வைத்து அங்கிருந்து 4, 7, 10 என்று கணக்கிட்டு அங்கு கிரகங்கள் இருந்தால் குழந்தைகள் சொந்த காலில் நின்று சுயமாக முன்னேறுவார்கள் என்று பொருள் கொள்ளலாம். அவ்வாறு ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் இவ்வாறு ஆராயலாம். இதில் 3 வகையான கேந்திரங்கள் உண்டு. 1, 4, 7, 10 இது லக்னத்திற்குரிய கேந்திர ஸ்தானங்கள். அடுத்து
2, 5, 8, 11. 2, 5, 8, 11. ஒண்ணுமே இல்லை. இந்த 1, 4, 7 பத்தி தான் அஸ்திவாரம். இப்ப 2க்கு முதல் பாவமாக கொண்டு அங்கிருந்து 4ஆம் வீட்டை என்னன்னா 5ஆம் வீடு வரும். அங்கிருந்து 4ஆம் வீட்டை எழுதுனா, அதாவது 7வது வீட்டு, ஒரு 2ல இருந்து 7வது வீடு கணக்கு பண்ணா 8ஆம் வீடு வரும். 2ல இருந்து 10வது வீடு கணக்கு பண்ணா 11ஆம் வீடு வரும். 2, 5, 8, 11 இந்த பாவகங்கள் பணபரத்திற்கான கேந்திரஸ்தான். பணபரம், ஒருத்தர் நல்ல பணம் செல்வா கூட அவர் இருக்கணும்னா அதற்கு இந்த பணபரத்தில், அந்த பணபரத்திற்கான கேந்திரஸ்தானங்கள் இதனை பணபரம் என்றே கூறுவர். அடுத்து 3வது 3, 6, 9, 12. 3, 6, 9, 12 இந்த 4 வீடுகளும் இதுவும் கேந்திர ஸ்தானங்கள் தான். ஆனால் மறைக்கப்பட்டவற்றை வெளிப்படுத்தும் ஸ்தானங்கள் 3, 6, 9, 12, 12. இதற்கு பேர் ஆபோகுலிமம் என்று பெயர். இந்த ஆபோகுலிமத்திற்கு ஒரு கட்டுரை எழுதியுள்ள நடிகேன், அதில் நம்ம வெப்சைட்லயே நீங்க பார்க்கலாம். ஆபோகுலிமத்திற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3ஆம் இடத்திற்கான கேந்திர ஸ்தானங்கள் இளைய சகோதரம். 6ஆம் இடத்திற்கான கேந்திர ஸ்தானங்கள் தாய்மாமன் அல்லது ருணரோக சத்ரு. 9ஆம் இடத்திற்கான கேந்திர ஸ்தானங்கள் குலதெய்வம், தந்தையார். பிறகு 12ஆம் இடத்திற்கான கேந்திர ஸ்தானங்கள். ஆக அந்த 3, 6, 8, 12 என்பது ஆபோகுலிமம் என்று பொருள். கேந்திரம், சுக கேந்திரம், சத்தம கேந்திரம், தசம கேந்திரம். இந்த 1, 4, 7 பட்டு தான் அடிப்படை. இந்த 1, 4, 7 பத்து 2ஆம் வீட்டுக்கு எவ்வாறு பார்ப்பது, 3ஆம் வீட்டுக்கு எவ்வாறு பார்ப்பது என்று பார்த்ததே. ஆனால் இவ்வாறு 12 வீடுகளுக்கும் பார்க்கலாம். முதல் 3 வீடுகளுக்கு பார்த்தாலே 12 வீடுமே கவர் ஆயிரும். இப்ப முதல் கேந்திரம் என்பது 1, 4, 7, 10. 2ஆம் பட்ச கேந்திரம், அதாவது பணபரம், செல்வாக்கை ஆராய்வதற்கான கேந்திரம் என்பது 2, 5, 8, 11. ஆபோகுலிமத்திற்கான, அதாவது சூட்சமங்களை அறிவதற்கான கேந்திரம் ஜோதிடர்களுக்கு மிகவும் முக்கியம். சூட்சமங்களை அறிவதற்கான கேந்திரம், இந்த இன்ட்யூசன் அப்படி என்று சொல்லக்கூடியது இந்த ஸ்தானங்களில் இருக்கும். 3, 6, 9, 12. ஆக நாம் இந்த வகுப்பில் கேந்திரம் என்றால் என்ன, கேந்திர ஸ்தானங்கள் எவை எவை, கேந்திரங்கள் 3 வகைப்படும், அவை எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது, இதனுடன் தர்ம அர்த்த காம மோட்சத்தினையும் இணைத்து பஞ்சமகா தத்துவத்தில் இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் ஆகிய 4 தத்துவங்களை இணைத்து இந்த கேந்திர ஸ்தானங்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் திரிகோணம் என்றால் என்ன, திரிகோண ஸ்தானங்களுக்கான பலன்கள் என்ன, திரிகோண ஸ்தானங்கள் எவை எவை, அவை எவ்வாறு ஆராய்வது என்பதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.